ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு நம்ம வீட்டில் தைப்பூச விரதம் 10ஆம் நாள். அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையும் கூட நான் ஈவினிங்க்கு மேலே தான் நான் பூஜையே செஞ்சுருந்தேன். நம்ம முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே சேர்த்து நேத்திக்கு பூஜை செஞ்சுருந்தேன். மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லிக்கனி தீபம் ஏற்றிட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூ மட்டும் மாற்றி விட்டுட்டு நைவேத்தியம் கொய்யாப்பழம், வாழைப்பழம்லாம் இருந்தது. அதையுமே வச்சு நம்ம முருகப்பெருமானுக்கும் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கும் சேர்த்து நேற்றைய வழிபாடை நல்லபடியாக செஞ்சு முடிச்சாச்சு. தைப்பூசத்துக்காக 48 நாட்கள், 9 நாள், 7 நாள் விரதம் இருக்கிறவங்க இருந்துகிட்ருப்பீங்க. இப்போ நம்ம அந்த நாட்கள்லாம் இருக்க முடியாச்சுனாலும் பரவாயில்ல, நாம் தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். பட்டினியாக இருந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பால் பழம் விரதம் மாதிரி எடுத்து கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் vlog நான் பிக் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் நேம்க்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.